அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தையில் யோபு தன் நண்பர்களிடம் கூறுகிறார், ஆண்டவர் உணர்ந்திட இயலா பெரிய செயல்களையும் கணக்கிட முடியாத அளவுக்கு அருஞ்செயல்களையும் ஆற்றுபவர். அவ்வளவு வல்லமை மிக்க இறைவனிடம் என்னவென்று பேசுவேன்? நான் என்னிடம் வார்த்தைகள் இல்லை. அவரிடம் இரக்கத்தையே கெஞ்சுவேன். மக்களே, நாமும் கூட நம்முடைய துன்ப நேரத்திலே ஆண்டவரிடம் போராடுகிறேன் என்று சொல்லி எதிர்த்து நின்று பேசி கொண்டிருக்க கூடாது. மாறாக ஆண்டவர் முன் நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும். அவருடைய இரக்கத்திற்காக அவரிடம் கெஞ்சி மன்றாட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். அவர் இரக்கமுள்ள தேவன். நம்மள நிறைய பேர் துன்பம் வந்த உடனே ஆண்டவரை பிடிச்சி ஏசுறது, ஆண்டவர் பார்க்கவே மாட்டேங்காரு, என்று மன்றாட்டுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்காரு, அது மட்டும் என்ன தவறான வார்த்தைகள் அல்ல பேசுறது, அதெல்லாம் ரொம்ப தவறான காரியம். அப்படி நம்ம ஆண்டவரை பேசக்கூடிய அளவுக்கு நம் தூசியும் சாம்பலுமான நாம் அவரை பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆண்டவரிடம் அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய உதவிக்காக நாம் மன்றாட வேண்டும், கெஞ்ச வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நாம் கெஞ்சி கேட்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் கட்டாயமாக நம் மீது இரக்கம் கொள்வார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார், சிறு பிள்ளையைப் போல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மிடத்தில் தாழ்ச்சி என்ற குணம் இருக்க வேண்டும். நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்லாம் நினைக்காம நம்மை தாழ்த்த வேண்டும். விவிலியத்திலும் கூட அன்னை மரியாள் ஆண்டவருக்கு தன்னை அடிமை என்று ஒப்பு கொடுத்து தாழ்த்தி கொண்டாள். மோசே நான் பேச தெரியாத திக்குவாயன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார் ஆண்டவருடைய சமூகத்திலே. நூற்றுவ தலைவன் ஆண்டவர் முன் நான் பாவி என்று தன்னை தாழ்த்தினான். இப்படி நாமும் கூட தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கும்போது விண்ணரசில் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அப்பா பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, படைகளின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அப்பா, எங்கள் வானக தந்தையே, ஆளுகை செய்யும் ஆண்டவரே, என் வீட்டில் என் பெற்றோர்களிடமும் என் குடும்பத்திலும் என் நண்பர்கள் மத்தியிலும் என் வேலையிலும் திருச்சபையிலும் நாட்டிலும் நான் அருள் நிறைந்தவனாக வாழ்வதற்கு உதவிய எபினேசரே, முழுமனதோடு உம்மை ஆராதிக்கிறேன். இன்றைய நாளில் துன்பகரமான மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, ஏழைகளுக்கு அரணும், வறியவனுக்கு உறைவிடமும், புயல் காற்றில் புகலிடமும், வெயிலுக்கு குளிர் நிழலும் நீரே. உமது பிள்ளைகளை நினைவு கூர்ந்தருளும் தேவனே. தங்களுக்கு சொந்தமாக வீடோ இடமோ இல்லாத அகதிகள், தங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லாத இடங்களில் வாழும் ஒடுக்கப்பட்ட மக்கள், இப்படி தாழ்நிலையில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் தேவனே. உம்முடைய இரக்கத்தினால அவர்களை நிரப்பும். அப்பா, அவர்களுடைய தேவையெல்லாம் சந்தியுங்க ஏசப்பா. அன்றாட அவர்களோடு இருந்தவர்களை வழி நடத்தும் தேவனே. கடவுள் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தீமைக்கு பதில் நன்மை செய்யுங்கள், தூய கோலத்துடன் கடவுளை ஆராதியுங்கள் என்ற இறை வார்த்தையின்படி நான் வாழ கிருபை செய்யும். அப்பா, என்னுடைய உள்ளத்தில் எழுகிற தற்பெருமையிலிருந்தும் தீங்கே இல்லாத ஒன்றை தீங்காக நினைத்து துன்புறும் மனநிலையில் இருந்து என்னை காத்தருளும் தேவனே. உத்தமமாய் வாழ, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல், புறங்கூறாமல், நிந்தையாக பேசாமல், இதய தூய்மையுடன் உம்மை என்னாலும் தேடி உம்மை போற்றி புகழ என்னை ஆசீர்வதியும் தேவனே. நான் இரக்கத்தோடு நினைக்கவும், மரியாதையோடு பேசவும், அன்போடு செயல்படவும், இயேசுவை அறிந்து கொண்டவளாக வாழவும் உதவியை தாரும். அப்பா, இந்த நாள் முழுவதும் என்னை வழி நடத்தும் தேவனே. என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பாதுகாத்து கொள்ளும். அப்பா, செய்கிற வேலை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதியும் தேவனே. பிரயாணங்களை ஆசீர்வதிங்க, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுடைய பரீட்சை ஆசீர்வதிங்க தேவனே. நல்ல மதிப்பெண்கள் கொடுங்க ஏசப்பா. குழந்தைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடும் தேவனே. வேலை செய்கிற மக்களுக்கு அதில் நல்ல ஊதியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 மற்றும் 14 முதல் 16. யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாயிருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-ல் 1 அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி பலமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதனிடத்து நின்றும் அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார்,
கதிரவன் தோன்றான், அவர் மறைத்திடுவார். விண்மீன்களை தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுபவர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதில் உரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 10. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.